ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் நமது மனதை ஒருநிலைப்படுத்தி நமது கவனத்தை நம்முடைய இதயத்திலும் சகஸ்ராராவிலும் வைத்து தியானம் செய்வதற்கு ஏதுவாக நம்மை நாம் சமநிலைப்படுத்திக் கொள்ளுவோம். இப்பொழுது நமது குண்டலினியை எழுப்பி நாம் கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளலாம். மெதுவாக நமது கவனத்தை நமது இதயத்தில் வைப்போம். பிரார்த்தனை. தாயே, தயவு செய்து தாங்கள் எங்களுடைய இதயத்திற்குள் வந்து அமர்ந்திடுங்கள். தங்களின் வருகையால் எங்களின் இதயம் தூய்மையடைந்துள்ளதம்மா. தங்களை பூஜிக்கும் பாக்கியத்தை எப்பொழுதும் எங்களுக்கு தந்தருளுங்கள் தாயே. தாயே, தங்கள் அன்பினால் நாங்கள் தூய ஆத்மாதான். ஆத்மா தவிர வேறு எதுவும் இல்லை அம்மா. தாயே, நாங்கள் அனைவரும் இன்று காலை தியானம் செய்வதற்காக தங்கள் முன் அமர்ந்துள்ளோம். எங்களின் இந்த தியானத்தை தொடங்குவதற்குரிய அனுமதியை தயவு செய்து தந்தருளுங்கள். மெதுவாக நமது இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து கவனத்தை நம்முடைய இரண்டு கைகளிலும் சகஸ்ராராவிலும் வைத்திருப்போம்.
தாயே, தயவு செய்து எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தாயே, தயவு செய்து எங்களுக்குள் ஸ்ரீ கணேச தத்துவத்தை முழுமையாக உணர்த்தி விடுங்கள் அம்மா. எங்களுக்குள் ஸ்ரீ கணேச தத்துவமானது மேல் எழும்பும் பொழுதுதான் நாங்கள் யார் என்ற பரிபூரணமான நிலையை, உண்மையை எங்களால் உணர இயலும் தாயே. தாயே, தயவு செய்து எங்களின் அந்த நிலை உணர்வதற்கு தடைகளாக இருக்கின்ற அனைத்து எதிர்மறைகளையும் பூமி தத்துவத்தின் வழியாக அகற்றிவிடுங்கள் அம்மா. எங்களின் தியானத்தின் மூலமாக நாங்கள் சம நிலையில் நிலைத்திருப்பதோடு இறைவனின் ஆனந்த நிலையில் நாங்கள் உணரும்படி அருள் புரியுங்கள் அம்மா. தாயே, ஸ்ரீ கணேசரின் சுரூபமான தாங்கள் எங்களுக்கு கள்ளம் கபடமற்ற குழந்தை குணத்தை தயவு செய்து தந்தருளுங்கள் அம்மா. தாயே, ஸ்ரீ கணேசரின் குணமான ஞானம், விவேகம், அன்பு, மன்னித்தல் குணம், தூய்மை, மங்களகரம் என அனைத்து குணங்களும் நிரந்தரமாக எங்களுள் எப்பொழுதும் நிலைத்திருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தாங்களே ஆரம்பமானவர், எங்கும் நிறைந்திருப்பவர், எதிலும் இருப்பவர். எங்களுள் இருக்கும் தாங்கள் எங்களின் ஒவ்வொரு செல்களிலும் ஸ்ரீ கணேச தத்துவத்தை நிரப்பிவிடுங்கள் தாயே. மந்திரம் ஸ்ரீ கணேசா சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री गणेशा साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवै नमो नमः. கவனத்தை நம்முடைய சகஸ்ராராவில் வைத்து அன்னையின் உரையை கேட்போம். In the whole evolutionary process, the Mother Earth has played a very big part through her axis. In the same way, in human beings, the axis is the most important. That's the main principle of life we have got is our axis. We have to stand on our axis. Those who do not stand on their axis, stand more towards the left or towards the left, are capable of complete destruction. Because either they will be destroyed by too much of right side or too much of left side. So our axis has to be properly dealt with.
Now those people who do not have a proper axis can have problems of different chakras, of different kind of quality in a person. A person who stretches his axis too much, puts back his head like this, is a person who is very right-sided and creates problem with his ego. And the one who absolutely bends down, like a slavish person, also is a person who goes towards his destructiveness. Now there's a big problem between these two types of people, one trying to dominate another, and when they start dominating another person, they actually destroy themselves as well as destroy the ones whom they are dominating. One has to understand that what is the best within a human being is his axis. And everybody has an axis, and one must respect the axis of every person. In Sahaj Yoga, I don't know you by your faces so much. I know you by your chakras, by your sushumna, what sort of a sushumna you have. If you have a deep sushumna, I know you as a deep person. If you have a superficial sushumna, I know you as a person with a very superficial type of a sushumna. And even if you make up something by sort of being very nice or good or talking about Sahaj Yoga or knowing too much about Sahaj Yoga and saying things which will baffle normally anyone as if you are masters of Sahaj Yoga, I know how deep you are. So the depth on the axis is more important than anything else. Your axis has to be very deep. Now you will say that, Mother, the axis is the same as it is. So how can it be deep? So in the axis, as you see, is made in human beings, is like a 3.5 coiled paper-like thing. And the inside of it is the Brahmanadi. The Brahmanadi is a very, very small little, we can call a very, very hair-like thing, where only a hair like Kundalini can pass through. But when the person is deep, this Brahmanadi is bigger, and all the rest of them, which are coiled into each other, are smaller. While the people who are not deep, their outside, what you call the foldings, are bigger than the inside small thing. Now such people could be apparently very dynamic, may look very intelligent, may look very smart, may look to be very good looking, or whatever it may be, outwardly. But inwardly they are not deep. Inwardly, if they are deep, their whole attitude is beautiful. They are very joy-giving people. They are very joy-giving. And the more, if you meet a person of another kind, he may look joyous, he may try to give you joy, but the joy won't be really that deep. It would be like a joy killing. So it is important for us to make our axis deeper. And that is where we lack the proper assiduity, the proper effort we have to put in. Now some people have automatically very deep axis. And some people have very, very, what should you say, a very constricted type of the axis. This axis has to be grown. Now when you come for my puja and all that, I do expand it, I agree. But it is a temporary thing. To retain it at that point, one has to work at home, in the collective also. One has to work very much at home with meditation. But it should be done seriously. It should not be just a joke, to be frivolous, to be stupid. That's not the way. It should be done very seriously in the meaning that it is a devoted task you have taken. It's a meditative thing. It's a prayer to God. You can call it, it's a puja to God. Is to be done with that reverence, because reverence is the key of achievement.
If you have no reverence about yourself and no reverence of others, then it cannot be done. But first, you must have reverence for your own life. What am I doing with my life? Where am I wasting it? Why should I waste it? Why should I be deep? After all, there must be some purpose of my life. Am I serving my purpose? Am I doing that? All these things, if they pop into your head, then you will understand it's very easy to fight out your ego. Because normally on small, small things people fight. I've seen that in Sahaj Yoga also, people fight on things like, it's so useless, absolutely useless. To me, it sounds stupid to even mention the way people fight over small things and quarrel. But a deep person, even if he doesn't speak much, even if he doesn't show off much, even if he doesn't sit in the front line, he expresses himself through his depth because I can work out better through that. So to develop this, one must meditate. Important thing is to meditate every day, every day, every day. You may not eat your food one day, you may not sleep one day, you may not go to your office one day, you may not do anything that you are doing every day, but you must meditate every day. That's an important point to develop the central constricted part into a bigger area. Now, when that happens, that you start developing it, the first thing you will notice about yourself that you do not care for any comfort. You're not bothered about any material thing. Whatever it is, you are above it. You just don't bother your head. Let it be. You just don't want to put your neck into a thing where you do not belong. You just get out of it and you think that, oh God, this is too much for me. I just don't care for it. So your whole attention now moves inward. When the attention starts moving inward, then it expands more. This is the inner part, which is called as the Brahmanadi, and starts expanding and expanding. Now, in small, small things also, say for example, if I have not mentioned somebody and mentioned somebody else, then they feel, oh, why didn't mother mention my name? It's too small a thing that it doesn't matter. As long as you have a deep axis, you are with me, I am with you, absolutely one with each other. But these outward things are, oh, she gave a nice sari to another one, she never gave us a sari, she didn't do this, didn't do that. All those things, if it comes to your head, that means absolutely is true that there is something lacking within you. Or if you try to complain, oh, I went there, I had to go by a bus and I had to stand on this thing, that shows that you are not comforted. This widening comforts you. That's the comforting thing. And that really makes you feel so comfortable in any circumstance, in any position, in any lifestyle. And you do not want to have any other comfort. And this one has to develop through meditative effort. This balance comes through our depth, and that depth has to be improved. Not through just by talking about it, by talking about Sahaj Yoga, but actually seriously doing meditation, actually seriously doing meditation.
தாயே, எங்களின் தியானத்தினுள் நாங்கள் ஆழமாகச் செல்வதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள். கவனம் மெதுவாக நம்முடைய இடா நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் இடா நாடியை சுத்திகரிப்பு செய்திடுங்கள். தாயே, எங்களின் விருப்பங்கள் தங்கள் அன்பால் தூய்மைப்படுத்தப்படும் பொழுது நாங்கள் யார் என்ற உண்மை நிலையை உணர்ந்து கொள்வதோடு நாங்கள் சமநிலையில் நிகழ்காலத்தில் நிலைத்திருப்போம் அம்மா. தயவு செய்து எங்களுக்கு அந்த நிலையை தந்தருளுங்கள். கவனம் மெதுவாக நம்முடைய பிங்களா நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் பிங்களா நாடியை சுத்திகரிப்பு செய்திடுங்கள். தாயே, நாங்கள் எதுவும் செய்யவில்லை, எங்களுக்கு எதுவும் தெரியாது. தாங்களே அனைத்தையும் செய்பவர், அதனை மகிழ்ந்தும் அனுபவிப்பவர் தாங்களே ஆவீர் அம்மா. தயவு செய்து எங்களுக்குள் இருக்கும் அதிகப்படியான உடல் உஷ்ணத்தையும் எதிர்காலத்தை பற்றிய சிந்தனைகளும் அதனை ஒட்டிய பயத்தையும் எங்களிடமிருந்து அறவே அகற்றிவிடுங்கள் அம்மா. தாய், எங்களுக்குள் இருக்கின்ற எனக்குள் இருக்கின்ற நான் என்ற அகங்காரத்தை அகற்றிவிடுங்கள் அம்மா. தாய், தங்களின் அருளால் தங்களால் தூய்மைப்படுத்தப்பட்டுள்ள எங்களுடைய விருப்பங்களை செயல்படுத்தப்படும் பொழுது நாங்கள் யார் என்ற உண்மை நிலையோடு சமநிலையில் நின்று தங்களை மட்டுமே எங்களின் கவனத்தில் கொண்டு நாங்கள் செயல்பட தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா.
கவனம் மெதுவாக நம்முடைய சுஷுமனா நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் சுழுமுனை நாடியை சுத்திகரிப்பு செய்திடுங்கள். தங்கள் அருளால் நாங்கள் இடமும் வலதும் அல்லாமல் நிகழ்காலத்தில் சமநிலையில் நிலைத்திருக்கிறோம் அம்மா. தர்மத்தின் சக்தியான தாங்கள் தங்கள் அருளால் ஆத்ம விழிப்புணர்வு பெற்று நாங்கள் யார் என்ற உண்மையை புரிந்து கொண்டிருக்கும் நாங்கள் தர்மத்தின்படி சமநிலையில் தங்களை மட்டுமே எங்களின் கவனத்தில் கொண்டு செயல்படுவதற்குரிய வலிமையை தந்து வழி நடத்துகிறீர்கள் அம்மா. நாங்கள் அதை உண்மை நிலையில் நின்று புரிந்து கொள்வதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள். நமது கவனத்தை நாம் நமது சுழுமுனை நாடியிலேயே சகசிராராவிலும் வைத்திருந்து அன்னையின் அருளுரையின் சிறு குறிப்பை பார்ப்போம். But we must understand that once we have come to Sahaj Yoga, once our Kundalini has been awakened, then all of us have now become part and parcel of one body. Of one body of the great primordial being. In a body, as human bodies are, supposing a finger is numb, then all the body's attention is on that finger to cure it. And all the other fingers and the whole body, the brain, the mind you can call it, everything is worried about that finger, how to make it all right. Naturally, there is no ego for these fingers. So nobody feels hurt or bad. And the fingers are also anxious to do it because they can feel the problem of the finger which is numb. If there is some problem, say, internally within your body, all the cells which are needed to correct that problem will rush. The blood will rush, the heart will pump, everything will work out in a very coordinated way. But nobody feels hurt. Then why should I take help from anyone? Neither the one who helps is frightened or afraid or also feels the evil. The reason is
the cells of the body are under the complete control of one brain or one personality or one self. But in Sahaja Yoga, this collectivity is not yet established. That's why people feel hurt, people hurt each other. They have fear. Of another self, which is the brother self, which is the partner self, which is the part and parcel of your own being. Are we afraid of our eyes or afraid of our nose? Are we afraid of our hands or of our feet? And this collectivity is such a vicious circle that unless and until you become really collective, you cannot feel another person. And unless and until you have that sense of responsibility of collectivity built in yourself, you cannot help another person. So a certain amount of growth is needed in the whole body to be sensitive enough to help each other, to be wise enough to help each other, to be resourceful enough to really nourish another. And that development has to come again through collectivity. It's most surprising. I know sometimes people feel that there are Sahaja Yogis who are not even of one mind. I agree that somebody will say your Vishuddhi is catching, another will say your heart is catching, another will say your void is catching. They don't say that all of them will say the same thing. One will say this, one will say that, one will say that. The reason is some of them have developed a certain sensitivity to a certain center, but not to all the centers. And that's how there can be a difference of opinion, as there should not be at all. So firstly, we must all know that we are still growing. We have to still grow. In Sahaja Yoga, even if you get your realization, that doesn't mean you have suddenly become John the Baptist. We all have to grow. And for growing and growth, we have to discard something and we have to accept something. தாயே, எங்களின் மனம், புத்தி, கவனம், செயல் என அனைத்தையும் தங்களுடைய பொற்கமல திருப்பாதங்களில் சமர்ப்பிக்கிறோம் அம்மா. கவனம் மெதுவாக நம்முடைய பவசாகர சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே,
எங்களின் ஆதி குருவான தங்களை நாங்கள் பணிவோடு வணங்குகிறோம் அம்மா. தங்கள் அருளால் நாங்கள் சுயம் குருவாக மாறியிருக்கும் பொழுது நாங்கள் அந்த குருவிற்குரிய தத்துவத்தை முழுமையாக உணர்ந்து கொள்ள வேண்டும் அம்மா. நாங்கள் அந்த குருவிற்குரிய கண்ணியத்தையும் நடத்தையையும் எங்களின் செயல்களில் நிலைநிறுத்துவதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தாயே, எங்களுள் இருக்கும் 10 குருமார்களின் தத்துவங்களையும் கொள்கைகளையும் அவர்களின் அருள் ஆசியையும் எங்களுள் நிரம்பியிருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள் தாயே. குருவே பிரம்மா, குருவே விஷ்ணு, ஆண்டவர் சிவனே குரு. குருவே உண்மையிலேயே உயர்ந்த ஆத்மா, மாசற்ற தாய் ஸ்ரீ மாதாஜி. எங்கள் உண்மையான குருவான தங்களுக்கு எங்களின் வணக்கங்களை பணிவோடு சமர்ப்பிக்கிறோம் அம்மா. தாயே, நாங்கள் எங்களின் அனைத்து செயல்களிலும் ஒரு குருவிற்குரிய நிலைப்பாட்டோடு நிலை நிற்பதற்கும் தங்களின் அன்பை பரிபூரணமாக பெறுவதற்கும் தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா.
கவனம் மெதுவாக நம்முடைய ஆக்ஞா சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாய், தங்கள் அருளால் எங்களுக்கு கிடைக்கப்பெற்றுள்ள மன்னித்தல் குணமானது எங்களுள் முழுமையாக உணரப்பட வேண்டும் அம்மா. தாய், நாங்கள் எங்களின் மன்னித்தல் குணத்தை முழுமையாக உணரும் பொழுது நான் தங்கள் அருளால் எல்லோரையும் மன்னிக்கிறேன், என்னையும் மன்னிக்கிறேன் என்ற உறுதிமொழியானது எங்களால் ஆழமாக பதியப்படும் அம்மா. தயவு செய்து எங்களுக்கு அதற்குரிய வலிமையை தந்தருளுங்கள் தாயே. தாயே, சஹஜ யோகத்தில் நான் இன்னும் அதிகமாக தூரம் செல்ல வேண்டும், எனது நிலையை நான் மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் அம்மா. அதற்கான தடைகளாக இருக்கும் என்னுடைய அகங்காரம், மமகாரம் முதலியவைகளை தங்களுடைய பொற்கமல திருப்பாதங்களில் சமர்ப்பிக்கப்படும் பொழுது என்னுள் தியாக குணமும் மன்னித்தல் குணமும் முழுமையாக நிரம்ப பெறும் தாயே. தயவு செய்து எங்களுக்கு உண்மையை புரிய வைத்திடுங்கள். எங்களுள் மன்னித்தல் குணத்தை மேன்மேலும் வளர்த்து விடுங்கள் அம்மா. கவனம் மெதுவாக நம்முடைய சகஸ்ரார சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, எங்களின் சகஸ்ரார சுவாமினியை தங்களை நாங்கள் வணங்குகிறோம் அம்மா. எங்களுக்கு ஆத்ம விழிப்புணர்வு கொடுத்து இரண்டாம் பிறப்பை தந்த தங்களுக்கு எங்களின் நன்றிகள் அம்மா. தாயே, நாங்கள் எவ்வளவு உயர்ந்தவர்கள் என்பதை எங்களுக்கு புரிய வைத்தமைக்கு எங்களின் நன்றிகள் அம்மா. தெய்வீகத்தின் அனைத்து ஆசீர்வாதங்களையும் கொண்டு வந்தமைக்கு எங்களின் நன்றிகள் அம்மா. நாங்கள் இருந்த இடத்தை விட மிக உயர்ந்த இடத்திற்கு எங்களை உயர்த்தியமைக்கு எங்களின் நன்றிகளை தங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம் அம்மா. எங்களை சஹஜ யோகிகளாக மாற்றி அமைத்ததற்கும் எங்களை மேம்படுத்துவதற்கும் எங்களை திருத்துவதற்கும் எங்களுக்கு உதவியமைக்கு எங்களின் நன்றிகள் அம்மா. தாயே, எங்களுக்காக நீங்கள் இந்த பூமியில் வந்து பிறப்பை எடுத்தீர்கள். எங்களுக்காக மிகவும் கடினமாக உழைத்தீர்கள். எங்களின் அனைவருக்காகவும் என்பதற்கும் நாங்கள் முழுமையாக சகஜ யோகிகளாக
மாறியிருப்பதற்கும் எங்களின் நன்றிகளை தங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம் அம்மா. தாயே, தயவு செய்து எங்களை எண்ணங்களற்ற ஆழ்நிலை தியான நிலையில் நிலைநிறுத்துங்கள் அம்மா. நமது கவனத்தை எண்ணங்களற்ற நிலையிலேயே நிலைநிறுத்தி சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். கவனத்தில் இதே நிலையில் வைத்திருந்து நாம் மகா மந்திரம் கூறுவோம்.
திருமந்திரம் அது திருமந்திரம் ஸ்ரீ மாதாஜி என்னும் மகாமந்திரம் ஒரு மந்திரம் அது திருமந்திரம் ஸ்ரீ மாதாஜி என்னும் மகாமந்திரம் குணம் தந்திடும் வாழ வழி தந்திடும் குணம் தந்திடும் வாழ வழி தந்திடும் ஸ்ரீ மாதாஜி என்னும் மகாமந்திரம் நலம் தந்திடும் கேட்கும் வரம் தந்திடும் நலம் தந்திடும் கேட்கும் வரம் தந்திடும் ஸ்ரீ மாதாஜி என்னும் மகாமந்திரம் ஒரு மந்திரம் அது திருமந்திரம் ஸ்ரீ மாதாஜி என்னும் மகாமந்திரம் ஒரு மந்திரம் அது திருமந்திரம் சிவபெருமான் கண்டுகளிக்க அண்ட சராசரம் படைத்தாயே நாடக அரங்கில் மனிதனாய் பிறந்து உன்னருள் பெற்று குண்டலினி எழுந்து நாடக அரங்கில் மனிதனாய் பிறந்து உன்னருள் பெற்று குண்டலினி எழுந்து சஹஸ்ராரத்தில் சதாசிவனை அடையும் வழி தந்த ஆதிசக்தியே சஹஸ்ராரத்தில் சதாசிவனை அடையும் வழி தந்த ஆதிசக்தியே ஹர ஹர சிவ சிவ ஹர ஹர சிவ சிவ மகாதேவ சிவ சம்போ மகாதேவ சிவ சம்போ ஹர ஹர சிவ சிவ ஹர ஹர சிவ சிவ மகாதேவ சிவ சம்போ மகாதேவ சிவ சம்போ ஆதிசக்தி ஸ்ரீ மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவி நமோ நமः ஆதிசக்தி ஸ்ரீ மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவி நமோ நமः ஒரு மந்திரம் அது திருமந்திரம் ஸ்ரீ மாதாஜி என்னும் மகாமந்திரம் ஒரு மந்திரம் அது திருமந்திரம் பிழைகள் எல்லாம் மன்னிப்பாய் அம்மா பிழைகள் எல்லாம் மன்னிப்பாய் பாவங்கள் அனைத்தும் நீ துடைப்பாய் பந்தங்களிலிருந்து விடுதலை தருவாய் தீய சக்திகளை நீ அழிப்பாய் பந்தங்களிலிருந்து விடுதலை தருவாய் தீய சக்திகளை நீ அழிப்பாய் பக்தர்களை நீ காப்பாய் அம்மா பக்தர்களை நீ காப்பாய் சிவ தத்துவத்தை நீ அருளிடுவாய் பக்தர்களை நீ காப்பாய் சிவ தத்துவத்தை நீ அருளிடுவாய்
அது திருமந்திரம். ஸ்ரீ மாதாஜி என்னும் மகாமந்திரம். குணம் தந்திடும், வாழ வழி தந்திடும். ஸ்ரீ மாதாஜி என்னும் மகாமந்திரம். நலம் தந்திடும், கேட்கும் வரம் தந்திடும். ஸ்ரீ மாதாஜி என்னும் மகாமந்திரம். ஒரு மந்திரம், அது திருமந்திரம். ஒரு மந்திரம், அது திருமந்திரம். ஒரு மந்திரம், அது திருமந்திரம். தாயே, எங்களுக்கு தாங்கள் அளித்த அனைத்திற்கும் எங்களின் கோடான கோடி நன்றிகளை தங்களுடைய பொற்கமல திரு பாதங்களில் சமர்ப்பிக்கிறோம் அம்மா. இன்றைய தியானத்தில் நாங்கள் ஏதேனும் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. நாம் அனைவரும் அன்னைக்கு நன்றி கூறி வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளலாம்.